ஏற்கனவே இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை என்னை மாநில தலைவராக அறிவித்த பிறகு தினசரி பத்திரிகை ஊடக நண்பர்கள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து அதே கேள்விகளை மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி என்னுடைய வாழ்நாளில் ஒரு ராசியான நாள். நான் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. தயவுசெய்து யார் ஏப்ரல் 14, 2001 ஏப்ரல் 14, 2001 வந்து இதே பகுதியில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு நான் காலையில் மாலை அணிவிச்சிட்டு சாயங்காலம் நெல்லை எக்ஸ்பிரஸில் ட்ரெயினில் ஏறுறேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்னை அன்னைக்கு சாயங்காலமே திருநெல்வேலி வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் அதே ஒற்றுமை 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி பாரத மோடி அவர்களும் நட்டா அவர்களும் எங்களது அமித்ஷா அவர்களும் 2 தினங்களுக்கு முன்பாக என்னை தேர்தலிலே சந்திக்க வைத்து வெற்றி பெற வைத்து இன்றைக்கி இதே நாளில் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைக்கு முதல் முறையாக மாலை அணிவிக்கிற ஒரு வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். அதனால் இன்றைக்கு என்னுடைய ராசியான நாள் என்று நான் இந்த நேரத்திலே சொல்கிறேன். அதில் ஒரு சின்ன திருத்தம், நீண்ட இழுபறிங்கிறது கிடையவே கிடையாது. ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க. மாண்புமிகு அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் EPS அவர்கள் பேசினாங்க. அன்னைக்கே ப்ரெஸ் மீட் வச்சாங்க, அன்னைக்கே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் நீண்ட இழுபறிங்கிறது இங்கே இடம் இல்லை. அதை பற்றி இப்போ எதுவுமே பேச முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். அதற்கு தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் EPS அவர்கள் இருப்பார்கள் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் சொல்லணும். கூட்டணிக்கான பணிகள் தொடங்கிட்டீங்க, கூட்டணி ஒரு கட்டமாக முடிஞ்சிட்டு. ஆமாம், தேர்தல் பணி எப்போ தொடங்குறீங்க? வேறு கட்சிகளோட கூட்டணி எப்போ பேச்சுவார்த்தை நடக்கும்? வேறு புதிய கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. சார், அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் முதலமைச்சர் தொடர்ச்சியாக அமைச்சர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாரு. அதை பற்றின அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிமொழி எடுக்கும் போதே ஒன்றும் எதுவும் பேச மாட்டோம், மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஒரு அமைச்சராக இருந்தவங்க அவர் அப்படி மத சார்பாகவும் பேசியிருக்காரு, பெண்களையும் தவறாக பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அதை ப்ரெஸ்ஸில் நீங்கள் கேள்வி தான் கேட்குறீங்க. அதை ப்ரெஸ்ஸில் யாரும் திருப்பி ஒளிபரப்புன்னு நான் சொல்கிறேன், யாரும் போடவே மாட்டாங்க. அவர் பேசுகிறத நேற்று இன்னைக்கு யாராவது போட்டிருக்கீங்களா? ஜனம் போட்டிருக்கீங்க. திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகள், அதாவது நான் ஏற்கனவே திமுக வந்து என்றைக்குமே வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி. அது முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவாக இருந்தாலும் சரி, மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் தான் வருது, இப்போ அமைச்சர் பொன்முடியாக இருந்தாலும் சரி, பெண்களை அது கேள்வி கேட்டு ஒரு இடத்துல நீ கேள்வி கேட்டாலுங்க பாருங்க, கேள்வி கேட்டு எல்லா பெண்களுக்கும் எப்படின்னு அதை கேள்வி விளக்கமெல்லாம் கொடுத்து இப்படின்னா நிற்க வைக்கிறது, இப்படின்னா படுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கிறான்னா நம்ம அது என்ன எப்படி சொல்கிறது? அதனால் அதற்கான தேர்தல் 26 எல்லா பெண்களும், எல்லா தாய்மார்களும், இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் நமக்கு அம்மா ஒரு தாய், மனைவி ஒரு பெண், அம்மா ஒரு பெண், மகா இருந்தால் மகா ஒரு பெண், ஆக இவ்வளோ ஒரு எல்லாருக்கும் இருக்குது. இது ரத்த சம்பந்தமாக ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஈடுபாடு இது இருக்குது. ஒவ்வொரு ஆணும் வீட்டில் அது மாதிரி புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவச பேருந்து வசதியாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம் மற்றும் மகளிர் திட்டத்திலே பெண்கள் அதிக வாக்கு திமுகவுக்கு தான் போட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு எப்பயுமே அதிகன்ற மாதிரி பேசுகிறாங்க. அம்மா வந்து ஒரு வீட்டுக்கு மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, இலவசமாக எல்லாமே கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. முதல் பட்டம் பெற்ற வந்த பெண்ணுக்கு மாதம் 26 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் 2006 வந்து நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்க முடிஞ்சது. அதனால் வந்து இது வந்து ஒரு தடவை கொடுத்தாச்சு, ஒரு தடவை அவங்க ஓட்டு போட்டாச்சு. அதனால் அடுத்த தடவை நிச்சயமாக அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிக்க போகிறார் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்குது. திமுக துணை பொதுச்செயலாளர் ராசா இன்னைக்கு பேசும்போது அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு சென்றால் மிகவும் பலவீனப்படும் அப்படிங்கிறத பேசியிருக்காரு. அவர் இப்படி சொல்ல முடியாது. அவர் என்ன ஜோசியரா? அவர் என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் அனலிஸ்ட்? அவர் ராசா சொன்னால் நடக்கக்கூடிய இது போயதான் விஷயமா என்ன? அவர் எதுவுமே எதிர்மறையாக தான் சொல்லிட்டு இருக்காரு.
ஜனாதன தர்மத்துக்கு எதிர்மறையாக சொல்லுவார், பெண்களுக்கு எதிராக சொல்லுவார், எல்லாத்துக்கும் எதிராக பேசுவார். ஒரு மனுஷன் மாதிரியே பேச மாட்டார் அவர். சார், அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தமிழக பாஜக சார்பில் ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது நடத்த வாய்ப்பு இருக்கா சார் வரக்கூடிய காலங்களில்? நிச்சயமாக அது நாங்கள் அதிமுகவோடலாம் கலந்து பேசி தொடர்ந்து அந்த தொடர் போராட்டமாக எல்லா நிகழ்வுகளுமே நடைபெறும். அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் தயங்குறாருன்னு நினைக்கிறீங்களா? அதில் என்ன சந்தேகமாக உங்களுக்கு? பயப்படுறாரு. அமைச்சர் பொண்ணு நடவடிக்கை பயப்படுறாரு. போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தீங்க நீங்கள். தமிழகத்தில் போக்குவரத்துறை மிகவும் மோசமாக இருக்குது. பேருந்துகள் உள்ள சக்கரங்கள்லாம் கலந்து ஓடக்கூடிய ஒரு நிலை இருக்குது. பேருந்தில் எந்த ஒரு உதிரிபாகம் உடல் ஒரு முறையாக பணி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இப்போதைய போக்குவரத்துறையோட நிலை? அதாவது அரசாங்கம் இது பொதுவான விஷயம். நியாயமாக சொல்லப்போனால் அரசாங்கம் எந்த தொழிலும் பண்ணக்கூடாது. ஆனால் இது மக்கள் யூட்டிலிட்டி சர்வீஸ், அதனால பண்ணி தான் ஆகணும். இதில் ஒரு நஷ்டம் வருதுன்னா அரசாங்கம் என்ன செய்யணும்னா அதுக்கு பணத்தை அதிகமாக அரசாங்கத்திலிருந்து போக்குவரத்து கழகங்கள் பணம் நிறைய கொடுத்து இந்த போக்குவரத்து கழகங்களை காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய கடமை. இது அரசுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு கோளாறுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க ஒண்ணுமே அம்பேத்கரை பத்தி கேட்கவே இல்லையா? அவ்வளவுதானா? அதாவது இந்த உலகத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனர் மாபெரும் தலைவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், அப்படிதானே? ஆனால் அந்த சட்டத்தையே அவர் உருவாக்கலைன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சாம்பிராட்டோன்னு சொல்லியிருக்கார். இது காங்கிரஸ் கட்சி. ஆனால் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரோடைய பிறந்த இடங்கள், நினைவு இடங்கள்லாம் பராமரிக்கப்படாமலே இருந்துச்சு. ஆனால் மோடி அரசு வந்த பிறகு எல்லா இடங்களையும் புதுப்பிச்சு 5 இடங்களையும் அது புண்ணிய ஸ்தலங்களாக அறிவித்தார். பாபா சாஹிப் அம்பேத்கரோட 5 இடங்களையும் புண்ணிய ஸ்தலங்களாக அறிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்காரன் என்ன செஞ்சாங்க? சாசன சபைக்கே இடம் கொடுக்குறாங்க. டாக்டர் அம்பேத்கரை சாசன சபையில் பொறுப்புக்கே அவங்க இது பண்ணலை. ஆனால் அன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜனசங்க சார்பாக ராஜ்யசபா எம்பியானு போட்டியிட வச்சாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கிறோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் 1952லேயும் சரி 1954லேயும் சரி அன்றைக்கு பிரதமராக இருந்த மோடி தோக்கடிச்சார். அன்றைக்கு பிரதமராக இருந்த மோடி தோக்கடிச்சாங்க. அந்த பக்கம் திரும்பிட்டு. ஆனால் இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியோடு தான் கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பார்த்தீங்கன்னா நாட்டில் சுதந்திரம் எங்கே இருக்குது? இன்னைக்கு எல்லா ஜாதி இல்லைன்னு பேசுகிறோம். இன்றைக்கி அம்பேத்கர் எல்லா சிலைக்குமே நம்ம கூண்டு போட்டு வச்சுருக்கோம். என்றைக்கு தமிழ்நாடு இதிலிருந்து மீண்டு வரப்போகுது? என்றைக்கு உண்மையான அம்பேத்கர் கண்ட கனவு நமக்கு நனவாக போகுது? மக்கள் 2026 இதுக்கு தீர்ப்பளிக்கணும். நன்றி.